அழகே அழகில் மதியும் மலரும் ஒன்று சேர்ந்த உடனே அடுத்த பிரச்சனை நம்ம மதிக்கு வந்துருச்சு. மதி மலர் கூட நார்மல் ஆகிக்கிட்டு காலேஜ் கிளம்பி போயிடுறாங்க. அப்போது தங்கராஜ் ஃபோன் பண்ணுறாரு ராகவனுக்கு. என்ன மாமா மருமக வந்தாச்சா அப்படிங்கிறாங்க. ஆச்சு ஆச்சு மாப்பிள்ள, என்ன பண்ணுறது, உங்கள் உரம்பரையான் வீட்லேயே உங்களை விட்டுக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது இல்லை மாப்பிள்ள, அதனால தான் வர சொன்னேன். எங்கே மாப்பிள்ள பழைய மாதிரி தான் இருக்காளே, ஆனால் ஒன்றும் மாப்பிள்ள வேலைக்கிட்டான்னு எந்திரிச்சு கிளம்பி போயிடுறா. அந்த வேலை மட்டும் இல்லாமல் இருந்தால் வீட்டில் அடக்கொடுக்கமாக அமைதியாக சுரேஷுக்கு சம்சாரமாக இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகவன் தங்கராஜ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தங்கராஜ் என்ன மாமா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, வேலைக்கு போகிறதுனால தானே இவ்வளோ உள்ளொல்லு பேச்சு திமிர் பேச்சு ஆணவம் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இருந்ததுன்னா அமைதியாயிருப்பா. ஏன் தப்பு தான் மாப்பிள்ள, வந்த உடனே அவளை போட்டு ரொம்ப இது பண்ண வேண்டான்னு சொல்லி நான் தான் வேலைக்கு போக சொன்னேன். அதனோட விளைவு இப்போ அனுபவிச்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்கிறாங்க. அது தங்கராஜ் மாமா அப்படியா சொல்கிறீங்க, சரிங்க மாமா, இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஏதாவது பண்ண போய் கிட்ட வெறுப்பு சம்பாரிச்சுக்காதீங்க மாப்பிள்ள, பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு ஏங்க மாப்பிள்ளைகிட்டவே நான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாமான்னு நினச்சிட்ருக்கிறேன், மாப்பிள்ளையே அதுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்கிறாரு, நீங்கள் வேண்டாங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை லட்சுமி மாப்பிள்ளைக்கு எதுக்கு சிரமம்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லைங்க, மாப்பிள்ளையா பார்த்து என்ன முடிவு எடுத்தாருனாலும் எடுக்கட்டும், நீங்கள் அவரை போட்டு இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும், சரி சரி மாப்பிள்ளை என்ன பண்ணினாலும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ராகவனும் லக்ஷ்மியும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மலரோட பாக்யராஜ் சொல்லிட்டு கிளம்புறாரு. மலர் நான் பேங்க்குக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. என் பாக்யராஜ் இன்னைக்கு சாயந்தரம் எங்காவது என்ன வெளியில் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறாங்க. மலர் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது மலர், நாளைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே பார்க்கலாமா அப்படிங்க. என்ன பாக்யராஜ் எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் போய் சொல்லிட்டு இருக்க சே அப்படிங்கிறாங்க. இல்லை மலர் இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாங்க. அப்போது ரேவதி கிட்டேருந்து ஃபோன் வருது மலருக்கு. அண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க ரேவதி. என்ன ரேவதி பண்ணுறோம், சமையல் வேலை தான், காலையில் டிஃபன் முடிச்சது, அடுத்து லஞ்சுக்கு இதே வேலை தான், நம்மளுக்கு வேறு என்ன வேலை இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. அண்ணி நான் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியே ரேவதி நான் ஃபோன் இன்னும் எடுக்கவே இல்லை, இன்னும் வேலையே முடியாதனால ஃபோன் இன்னும் நான் வெளியில் பார்க்கவே இல்லை ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி, நம்ம 3 பேர்த்துக்கு மட்டும் ஒரு குரூப்பு, நம்ம கொடைக்கானல் போனோம்ல அந்த ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம லேடிஸ்க்கு மட்டும் ஒரு குரூப்புங்க அண்ணி அப்படிங்க. அப்படியா ரேவதி, சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. அங்கே தங்கராஜ் ரேவதி ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அண்ணி வெயிட் பண்ணுங்க, அவர் கூப்பிட்றாரு, அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போது மலர் புலம்பிட்டு இருக்காங்க. நமக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று தான், அதில் சேட் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்கா என்ன, இந்த வீட்டு வேலையை மாற்றி மாற்றி பார்த்து எப்படா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்குது. ரேவதி குரூப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, அதில் என்னத்தை போட போகிறோம் அப்படின்னு மலரை யோசனை பண்ணிக்கிட்டே துணியெல்லாம் மடிச்சிட்ருக்காங்க. அப்போது தங்கராஜ் ரேவதி கிட்ட, ரேவதி நான் வெளியில் முக்கியமான விஷயமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இன்றைக்கி என்னங்க புதுசாக அப்படிங்கிறாங்க. அதுவா நான் சொல்கிறேன், போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவர் என்ன வித்தியாசமாக புதுசாக ஏதோ சொல்லிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லி ரேவதி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி என்னமோ பண்ணுறாரு, இன்றைக்கி தான் நம்மளுக்கு தெரிஞ்சதை புரிஞ்சதை பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு ரேவதி தன்னோட வேலையை கவனிக்க போயிடுறாங்க. தங்கராஜ் நேராக கிளம்பி மதியோட காலேஜுக்கு போகிறாங்க. போனவர் அங்கே அமைதியாக இல்லாமல் அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு, சார் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க தங்கராஜுக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, இவர் தான் ரவுடி ஆச்சே அதனால் அவங்க கொடுக்கத்தானே செய்வாங்க. சார் சார் வாங்க 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 நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கோம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுங்க சார் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் தங்கராஜ் சார், நீங்கள் எவ்வளவோ நமக்கு காலேஜுக்கு டொனேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பா சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் யாராவது அனுப்பிச்சுட்ருப்போமே, நீங்களா ஏங்க சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு தங்கராஜ் கேட்கும். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் என்ன அப்படிங்கிறாங்க. சார் ஜூஸ் குடிக்கிறீங்களா, டீ கொண்டுட்டு வரட்டுமா? இல்லை ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் வெளியில் வேலையை அவசரமாக போகிறேன், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலேஜ்
காலேஜில் ஒர்க் பண்ணுற மதிங்கிற பொண்ணு தெரியும்ல, என் மச்சனுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு வேலைக்கு வர்றது வந்து கொஞ்சம் வீட்டோட இதுக்கு சூழ்நிலைக்கு கொஞ்சம் ஒத்து வர மாட்டேங்குது. அதனால் இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கு நீங்கள் வேலை பெர்மனெண்ட் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் அந்த பெர்மனெண்ட்டும் வேண்டாம், இப்போதைக்கு அந்த பொண்ணு வேலைக்கு வர வேண்டாமான்னு நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் அவங்களோட குடும்ப பொறுப்பையும் பார்க்கட்டுமே. இளஞ்சோடிகள் கல்யாணம் ஆயிருக்குது, அதனால் வேலைக்கு வந்தால் கொஞ்சம் எல்லாமே தொந்தரவாகுது. அதனால தான் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இல்லைங்களா, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்குது. அதனால தான் உங்கள்கிட்டயே வந்து பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளம்புங்க சார், நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ பார்த்து பண்ணிடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மதியம் எப்பவும் போல் காலேஜுக்கு போய் கிளாஸில் எடுத்துகிட்டு இருந்தப்போ, மேம் உங்களை பிரின்ஸிபல் சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும், மதி இந்தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது, சார் சொல்லுங்கள் சார், எனக்கு பெர்மனெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு தான் கூப்பிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மதி, உங்களது பெர்மனெண்ட் லிஸ்ட்லேயே உங்களோட பேர் வரவே இல்லை, அது இல்லாமல் உங்களையே இந்த காலேஜ் விட்டு ரிலீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சார் என்னாச்சு, என்ன எதுக்கு ரிலீவ் பண்ணுறீங்க, நான் நல்லா தானே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல மதி, இப்போதைக்கு காலேஜோட மேனேஜ்மெண்ட்லேருந்து இவங்களையெல்லாம் வேலைக்கு வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறப்போ நான் எதுவும் பண்ண முடியாது இல்லைம்மா, எனக்கு லெட்ரு வந்திருக்கு, அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு என்ன ரீசன் தெரியாதும்மா, நானும் கேட்டிருக்கேன், வந்த உடனே உனக்கு வேணால் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சார் திடீர்னு இப்படி சொன்னால் எப்படிங்க சார், ஏம்மா நீ பெர்மனெண்ட்டாக இருக்கிற, முன்னாடியே ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறக்கு, நீ ஏன் டெம்பரவரியாக தானமாக ஒர்க் பண்ணியிருக்க, அங்கே மேனேஜ்மெண்ட்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது தானம்மா நான் சொல்ல முடியும், என் காலேஜாக ஒன்றா நான் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நாசுக்கா மதிக்கிட்ட சொல்லிடுறாங்க. மதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே அழுகாச்சி வருது. வந்து உட்காந்துருக்காங்க ஒரு பெஞ்சில். அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேம் என்னாச்சுங்கிறாங்க. என்னைய காலேஜ்லேருந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ மேம், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் செம்மெல்லாம் பாஸ் பண்ணவே முடியாதே மேம், என்ன சொல்கிறீங்க மேம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இனிமேல் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க இந்த மதி வரமாட்டா அப்படிங்கிறாங்க. ஐயோ மேம், நீங்கள் இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே முடியாது மேம், நாங்கள் காலேஜில் போராட்டம் பண்ணுறோங்க மேம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் பசங்களா, நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், நான் ஒன்றும் பெர்மனெண்ட் ஸ்டாஃப் கிடையாது, அதனால் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி தைரியமாக சொல்லிவிட்டு மதி வெளியே வந்து அந்த ப்ளே கிரவுண்ட் இடத்துல ஒரு ஸ்டூல் இருக்குது, அங்கே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுது அவங்களோட கண்ணீரை எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாம் வந்து மதி என்னாச்சுங்க மதி அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலைவலி, அதான் இங்கே உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் மறைக்கிறாங்க. அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளா அவங்ககிட்ட சொல்லி அந்த இரக்கமான ஒரு பார்வையை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மதி நினச்சிக்கிட்டே அந்த காலேஜை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.